ஹாய். இன்றைக்கி ஒரு சிம்பிள் ஒயிட் கலர் குருமா வந்துட்டு சைட் டிஷ் ஃபார் சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி, எனிதிங் இட் கோஸ் வெல் வித் எவ்ரி திங். அது பண்ணலாம். எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு ஒரு பெரிய ஆனியன் நான் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 3-4 பச்சை மிளகா காரத்துக்கு இதான். அப்புறம் பொட்டுக்கடலை, அப்புறம் ஒரு கப் அளவு திருவின தேங்காய், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு, அப்புறம் உப்பு. இதுதான் தேவையான விஷயம். இப்போ நம்ம வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடானோன்னே இந்த சோம்பு போட்டு வெடிக்க விட்டு வரணும். ஓகே, சோம்பு நல்லா வெடிஞ்சதும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம வந்துட்டு மெயினான இது குருமா பண்ணுறதுக்கு இந்த தேங்காவை திருவி வச்சுருக்காங்க அது, அப்புறம் இந்த பொட்டுக்கடலை, அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய், இந்த சோம்பு, இதை வந்து நல்லா மைய அரைச்சி வச்சுக்கணும். இதுதான் வந்துட்டு பேசிக் விஷயம் ஃபார் குருமா. ஓகே, நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளியை போட்டுருவோம். கொத்தமல்லி, தக்காளியும் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து அந்த தேங்காய், சோம்பு எல்லாம் வந்து நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அரைச்ச தேங்காய் விழுதியும் போட்டாச்சு. உடச்ச கடலை போட்டிருக்கிறதுனால நல்லா திக்காகும். இது பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு. நிறைய போட்டுறதிங்க, கரைச்சிரும். ஓகே, கரெக்டான அளவாக போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நான் அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 to 15 minutes ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஒயிட் குருமா ஃபார் பூரி எப்படி பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. பாய் பாய்.